காலிஃப்ளவர் குருமா இந்த மாரி செஞ்சு பாருங்க. சாதம், சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிட கூட இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கடாயில வந்து எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருங்க. சேர்த்து இத நல்லா கிண்டி விட்டுறலாம். மிளகாத்தூள் லைட்டா பொரிஞ்சு வர தொடங்கும்போது, ஏற்கனவே நான் சுடு தண்ணீல வந்து காலிஃப்ளவர போட்டு வச்சுருந்தேன். அத இதில சேர்த்துரலாம். அந்த சுடு தண்ணீல கொஞ்சம் உப்பும், மஞ்சள் பொடியும் போட்டு வச்சுருந்தேன். அதில காலிஃப்ளவர போட்டுட்டு, தண்ணி வடிகட்டி அதில சேர்த்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் வந்து எண்ணெயிலே வந்து இந்த காலிஃப்ளவர நல்லா வதக்கிரலாம். இப்ப காலிஃப்ளவர் நல்லா வதங்கி வந்துட்டுது. இத தனியா எடுத்து வச்சிரலாம். அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமா பெருஞ்சீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை கொஞ்சம் அத போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதா வெட்டி போட்டு வதக்கிரலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது, ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு, ஒரு தக்காளி நல்ல சின்னதா வெட்டி போட்டு நல்லா வதக்கிரலாம். இப்ப வெங்காயம், தக்காளிலாம் வதங்கிட்டு இருக்கட்டு. இப்போ குருமாக்கு வந்து தேங்காய் அரைச்சிரலாம். மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு நான் ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். தேங்காய் வந்து நல்லா அரைப்பட்டு வரணும். இப்போ வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுது. இந்த டைமில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, மிளகாத்தூள் வந்து நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா. உப்பு வந்து தேவையான அளவு. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2, 3 நிமிஷம் வந்து அந்த பொடி வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போமே தண்ணி சேர்த்துறக்கூடாது. இந்த தேங்காவை வந்து அந்த வெங்காயம், தக்காளி கூட போட்டு ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா இந்த மாதிரி வதங்கி கொஞ்சம் சுருண்டு வரட்டு. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா 2, 3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு, இனி வந்து தண்ணி சேர்க்கணும். அதுமாரி தண்ணி ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க. குருமா ரொம்ப தண்ணியாக இருந்தால் இது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் நான் ஒரு 2 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிக்கட்டு குருமா. இதை மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம காலிஃப்ளவர் வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5, 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதை மாதிரி நல்லா கெட்டியாகி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குருமா. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சமாக வெட்டி சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இறக்கிருங்க. இந்த குருமா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம்.